அதிவேந்த தேவன் நம்முடைய டாடி, இயேசுவாவின் டாடி முன்கூட்டியே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். நடக்கும்படி என்ற அவைகளில் நடக்கும்படி, direct translation from the English, that we may walk in it. செயல்களை செய்து கொண்டிருக்கும்படி உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இது பலருக்கு தெரியாது. பல தங்கட விருப்பப்படி தங்களுக்கு பதவியை கொடுத்து வேலை பார்க்கிறாங்க. ஞாயிறு வேலை குதிரை வேலை நாய் செய்ய இயலாது. அப்படியா ஒரு சின்ன கதை மாதிரி அந்த நாளில் தமிழ் புத்தகத்தில் நல்ல காரியங்கள் படிப்பினைகள். அநேக பேருக்கு தெரியாமல் தங்கள் சொந்த இதுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஏன் டடியிலே தங்கி இருக்கிறது இல்லை, காத்து இருக்கிறது இல்லை. எல்லாரும் விரும்புகிற ஒரு பதவி பாஸ்டர். எல்லாம் உலகத்தில் முழு பேரும் அதாவது இப்பதே இதன்படிக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு நேசால பள்ளி என்று பகுதியாக பேசிக் கொள்ளுகிறார்கள். வேலை இல்லாட்டி பாஸ்டர். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை இயேசுவை அழைத்து அவரை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு முன்கூட்டியே அவர்கள் வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேலை ஒதுக்கி வைத்திருக்கலாம். எபேசியர் 2:10. வேலைகள் இது தெரியாமத்தான் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு தீர்கிறது. பெண்களும் ஆண்களும் வாலிபரும் மற்றாக்களும். பெண்கள் பாஸ்டராக அழைக்கவில்லை. என்ன 1008 வெள்ளக்காரன் டிபேட் வச்சாலும் ladies are not called to be pastors. No. புருஷனுக்குள்ளே இருந்து படிக்க வேண்டும். அவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் பேசாமை. The Bible is very clear. ஒரு ஐமிச்சப்பட சந்தேகப்பட இடமில்லை. ஈசுவாவின் பக்கத்திலே சேராதவர் அவருக்கு விரோதியாயிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல காரியம் இதை அறிகிறது. அடே இதற்காக நான் அழைக்கப்பட்டேன்.
அவர் நியமித்த அந்த வேலையை படிப்படியாக கண்டுபிடித்து அதை செய்து கொண்டு இருக்கிறதை போல பஞ்சமத்தையாக இருக்கும் என்று ஒரு இடத்திலும் இல்லை. அதை போல ஒரு சந்தோஷம் ஒன்று வருகிறது. சிலரை முழு நேர வேலைக்காக ராஜ்யத்தின் வேலைக்கு அழைத்திருக்கிறார். முழு நேர வேலை மத்தேயு இதெல்லாம் படத்தில் இதுதான் யேசுவோட கூட இந்த மத்தேயு ஒன்று நினைக்கக்கூடாது. இது ஜீசஸ் நேசரத்திலே வந்த மத்தேயு. இப்ப இந்த கட்டி நீக்கிறது பீட்டா. தோழி வேலை பார்க்கிறபடியாக அந்த மாதிரி மடிச்சு கட்டி இருக்கிறான். இது ஜான் பாத்திரத்துக்கு ஏற்பண்ண இது நான் சொல்ல வேண்டும் சிலாக்கள். ஓகே, சில ஆக்கள் முழு நேர வேலைக்காக மேத்யூ, பீட்டர், ஜான், ஜேம்ஸ் அவர்கள் மேம்படுகிறவர்கள் ஃபாலோ மீ என்றொன்னு அவர்கள் விட்டு போட்டு அவருக்கு பின்னால போனார்கள். தகப்பன் தோணியில தனிய எங்களா போறாங்க. எல்லாரையும் தாங்கள் செய்து கொண்டு இருந்த வேலையை விட்டுப்பட்டு வர அழைக்க மாட்டார். ஆனால் எல்லாரும் வெளிச்சம் அடைந்தவர்கள் அந்த வேலைகளிலே இருந்து முதலாவது அவரது வேலைக்கு, ராஜ்யத்தின் வேலைக்கு இடம் கொடுக்க வேண்டும். If you are a police, நீ ஒரு போலீஸ் ஆபீசர் என்றாலும் நீ அங்கே விளக்கை தூக்கி பிடிப்பாய். மெனோரா யெகோவா அவன் சார்ஜன் எஸ்பி அதை இதை செய் அப்படி எழுதிவிட நீ செய்ய இயலாது. சாரி சார், ஐ கான்ட் டு தட். அந்த விளக்கை தூக்கி பிடிக்க வேண்டும். விளக்குதான் ஒரு ஆளு டாக்டர் அந்த மாதிரி வெளிச்சம் அடைந்தவர்கள். இதைத்தான் அவர் கேட்கிறார், ஒரு மாற்றுப்படியால. உலகத்திலே இருக்கிறவர்கள் இருளிலே ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், டாக்டர்ஸ், நர்சஸ், என்ஜினியர்ஸ், teachers and all kinds of people all over the world. இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், விதை விதைக்கப்படாதவர்கள், யெகோவாவை அறியாதவர்கள், டேடியையும் அறியாதவர்கள், மரண இருளில் உட்கார்ந்து நாளாந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையை நடத்துவது ஐம்புலங்கள். கேட்பது, பார்ப்பது, மணப்பது. ஆதாமின் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் குருடர்கள்,
தாங்கள் இடறுவது என்னவென்றில் அறியாதிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 4:18. யோசுவாவின் வாழ்க்கையான அந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் பிசாசின் வல்லமைக்குள்ளாயிருந்து ஜனங்களை இருளிலே வழி நடத்துவார்கள். எவர்களாயும் இருக்கட்டும், எந்த ராஜா, ஜனாதிபதி, பிரதமர், they cannot see. அது உயர்ந்த மேயான ஒரே தேவனை அறியாதபடியினாலே எப்படி வழி நடத்தலாம்? டேவிடுக்கு அது உயர்ந்த தேவனின் வெளிச்சம் இருந்தது. சாலமோனுக்கு ஞானத்தை கேட்டான், அவனுக்கு கிடைத்தது. அது உயர்ந்த தேவன் மூலமாய் மட்டும்தான் யாராவது வழி நடத்தலாம். அவரது ஆடுகளையும் வழிநடத்த அவருடைய ஞானம் தேவை. இல்லாவிட்டால் நோ. ஒரு மாமிசத்திலே இருக்கும் ஒரு மேய்ப்பனோ டீச்சரோ யாரோ, அவருக்கு அவன் மனுஷன், அவருடைய ஆடுகளுக்கு என்ன நிலைமை தெரியாது. வீட்டின் நிலைமை என்ன, எந்த பேய் தாக்குகிறது, எதிலே இடறுகிறார்கள், என்னத்துக்கு பயப்படுகிறார்கள் அவனுக்கு தெரியாது. என்ன விதமான சாப்பாடு இந்த நாட்களிலே கொடுக்க வேண்டும்? முட்டையா, கோழி சூப்பா, ஈரலா, இறைச்சியா, மீனா? அவருக்கு தான் தெரியும். யோசுவா உயிர்த்தெழுந்தவர் கடற்கரையிலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவை கேட்டதற்கு பிறகு பீட்டர்கள் சொன்னார், சத்தம் சொன்னார், என் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடு. சரி, பாஸ்டர்ஸாக 5 ஊழியம், அதில் மேய்ப்பர்களாக மேய்ப்பனுக்கு சாப்பாடு கொடுக்க தெரிய வேணும். சும்மா மாலுக்கு பின்னால கம்பட்டி கொண்டு போயலாது, ஆடுக்கு பின்னால ஓடிடும். சாப்பாடு கொடுக்க வேண்டும். உண்ணிய தெள்ள பிடிக்க வேண்டும். சில உண்ணி கலராது புட்டிங்க எடுக்க வேணும். இது பழங்காட்டி never understand anything. இது கொஞ்சம் தெரியும். All right, now கடந்த தடவை நாங்க பார்த்த நேரம் நேற்றுக்கு ஏதோ நேற்றுக்கு நான் நற்கிரிகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன்.
ஒரு தாயும் மகளும் வந்து அவன் முன்பு இங்கே வந்தவர்கள் தங்களுக்கு நடந்த சில சம்பவங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு கொடுத்த மெசேஜுக்கு அத்தாட்சி அவர்கள் கலைவெல்லையில் இருக்கிறவர்கள். வார்த்தையை கவனித்து கேட்கிறவர்கள். யாரும் உதவிக்கு இல்லாத நேரமாய் இருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே யெகோவாவின் பேரிலே அசுத்தாவிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். Oh, what a story! இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்ல செயல்கள் என்று செய்ய அது உயர்ந்த தேவன் யெகோவாவின் தகப்பன், the God of Abraham, அவருக்கு கொடுத்த வேலைகள் மிக முக்கியமாக வடிவா தெரிஞ்சிருக்கிறது. பிசாசுகளை துரத்துவதும் நோயாளிகளை குணமாக்குவதும் ராஜ்யத்தின் செய்தியை அறிவிப்பதும் இதைத்தான் தொடக்கமிருந்து முடியும் வரை செய்து கொண்டிருந்தார். ஆனால் விசுவாசிகளை பின்தொடரும் அடையாளங்கள் என்றதுக்கு முதலாவதாக போடப்பட்டது மார்க் 16ஆம் அதிகாரத்தில். என் பெயரால் பேய்களை துரத்துவார்கள். ஆனால் பலருக்கு அதை மறைச்சு அந்நிய பாஷை பேசுவார்கள். அதுதான் அவர்களுக்கு ஏரோது வந்து அவரை கொல்ல சூழ்ச்சி போட்டது பார்த்து சொன்னார்கள். அவர் சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி முதல் சொன்னாதான் அவன் நல்ல கிரியை விடுதலையாக்குவது, பெய்களில் இருந்து சூரிய கட்டுகளில் இருந்து நிரம்பி பொங்கல் பொங்கலாக நிரம்பி வழிகிறது வீடுகளிலே. சோனியா பெண்ணுக்கு எடுங்க.
வெளிச்சத்துக்குள்ளே வந்தவர்கள், இயேசுவின் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாக இருந்து நடியோடும் மகனோடும் பேசி வார்த்தையிலே முதலிடம் கொடுத்து தியானம் பண்ணி உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை இல்லாதவர்களை அவர் அறியார். That's finish. அவரே உண்மை. அவரே. Now எப்படியாக இந்த வேலையை கண்டுபிடிக்காது இருக்கிறவர்கள் சோம்பேறிகள். கொஞ்ச நெஞ்ச சோம்பேறிகள் இல்லை. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ளே நான் அந்த சொல்ல பாவிக்கிறது, அந்த சொல்ல ஒரு பக்கத்தில் தூக்கி எறிஞ்சால் நல்லது. ஏனென்று கேட்டால் அந்தியோகியாவில் இருக்கிற கிரேக்க அந்நியர்களால் புறஜாதிகளால் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. தேவன் அந்த பெயரை கொடுக்கவில்லை. இப்பொழுது கிறிஸ்தவன் என்பதற்கு அர்த்தம் இல்லை. ஒரு புறஜாதிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் 99% நேரத்தில் வித்தியாசம் இல்லை. அவர்களின் தெல்லுமுள்ள இவர்களின் தெல்லுமுள்ள. அவர்கள் ஒரு மதம், இவர்கள் கிறிஸ்தவ மதம். இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள், அவரால் அறியப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய ஆடுகள். நாளாந்தம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே போகிறவர்கள். இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு களவு செய்து தெல்லுமுள்ளு பண்ணி களவெடுக்க காசையோ காணியோ பச்சை கள்ளர்கள். உலகத்துக்கு அது தெரியாது. உலகம் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாது. ஏன்? அவர்கள் கள்ளர்கள். உலகம் தன்னுடையதை நேசிக்கும். யார் சொன்னது? யெகோவா. உண்மை உள்ளவர்களை உலகம் பகைக்கும். அதான் யெகோவா சொன்னார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக எது என்னை பகைத்தது? Don't be surprised. உலகம் குருட்டாட்டத்துக்குள்ளே இருக்கிறது. ஒரு தாய்க்கு பல சூனியங்களை செய்து ஏறக்குறைய 100க்கு மேலாக 10 அல்ல 100க்கு மேலாக சூன்யங்கள் பொருட்கள், அருவருப்பான பொருட்கள் அவர்கள் எடுத்தார்கள். ஒரு தாயின் மகன் மூலம் கேள்விப்பட்டேன்.
பைத்தியார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அப்படி இப்படி செய்து மென்டல் வார்டு அப்படி செய்து ஏறக்குறைய 10 வருடங்கள் அவள் பைத்தியாரை மாறி இருந்த கடைசியிலே அதி உயர்ந்த தேவன் விடுதலை கொடுத்தார். இந்த தாயின் பிள்ளைகளும் இளைஞனமும் வீட்டாரும் சகோதர சகோதரிகளும் இன்று வரை பல தேவர்கள் எனப்பட்ட முண்டங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் அவை ஏற்கனவே வணங்கின அந்த முண்டங்கள் அது இதுகளை எல்லாம் இவருக்கு விடுதலை அடைந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஈஸ்வாவின் வழிநடத்துதல் வார்த்தை என்ன? உங்களிலே செய்யப்பட்ட அற்புதம் வேறு வேறு இடங்களிலும் குடும்பத்திலும் செய்திருந்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆகையினால் இப்பொழுது உங்களுக்கு ஐயோ ஐயோ அதுதான் அவர் சொன்னது. நீ அப்படி வாசிக்க மாட்டாய் தான் சொல்லி காட்டுறேன். ஐயோ அவருடைய இரக்கம் பெற்ற குடும்பங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதோகதி பிரச்சனை என்னன்னு கேட்டால் அநேகமாக தங்களை தாங்களே ஊழியர்களாகின மனுஷர்கள் மூலமாக அறிவிக்கப்பட அங்க கண்டிப்பும் இல்லை, அங்க ஒரு எச்சரிப்பும் இல்லை, அங்க ஓட்டம் கிடையாது. இயேசு நல்லவர், இயேசு குணமாக்குகிறார், இயேசு உன்மேல் பரிதபிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், கண்ணி துடைப்பார், கமலைகள் தீர்ப்பார். இப்படி சொன்ன that's the whole problem with Christianity, destroyed by the wrong teachings of the West. மேற்கு நாடுகளின் போதகர்களாலே பிள்ளையான வஞ்சிப்பான போதனைகளை கொண்டு வந்து கெடுத்திருக்கிறார்கள். Anyway, so இந்த வேலையை கண்டுபிடிக்கிறது ஆவலாயிருக்கும். What do you want me to do? உங்கள் நற்கிரியர்கள் மனுஷர்கள் கண்டு டடியை மகிமைப்படுத்தட்டும் என்று சொன்ன நான் என்ன செய்ய? முதல்ல உனக்கு தெரிந்த நல்ல வேலைகளை செய், காட்டாதே. யாருக்காவது காசு கொடுக்க வேணும்னா டடிட்ட முதல்ல சொல்லு. அதை நான் முன்பு தெரியாமல் கள்ளர்கள் கையில கொண்டு போய் கொடுத்தேன். என்ன இறக்கத்தை பார்த்து கள்ளர்களை கூப்பிட்டு என் மேசையில் உண்டாகியிருந்த சாப்பிட பண்ணினேன். அவர்கள் வந்து காணியையும் வளவையும் எல்லாத்தையும் களவெடுத்து போனார்கள். களவெடுத்த மாட்டேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது டாடி அதை சொல்லி அல்லே காட்டுறாரோ. நான் அப்படிதான் செய்யலாம். கள்ள உறுதி வச்சனான், களவெடுத்தனான் அல்லது வீண்டு இருக்கிறான். How far you can go? விரலுக்கு வெக்கம் உண்டா? இருதயம் உண்டா? No. Paul வடிவா எழுதி இருக்கிறான். I think
doctrine said, அயனால் சுடுபட்ட மனசாட்சி யாருக்கு உண்டு தெரியுமா? பேய்களுக்கு. பேய்க்கு என்ன மனசாட்சி? பேய்க்கு மனசாட்சி இல்லை. கற்பத்திலே கொல்லும் பிள்ளைகளை பிறந்து 10 நாள் 1 மாதம் கொல்லும், அதுக்கு பிரச்சனை இல்லை. அவள்தான் பறைச்சி. பறையனும் இருக்கு. என்னமுமாக இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். சரி, வெளிச்சம் கிடைச்சார்கள், நெருப்பாக இல்லை. இருதயத்தில் அனலாயிருங்கள். யாவைக்கு வேலை செய்யுங்கள். ரோமர் 12 12ஆம் அதிகாரம் 12 சோம்பறியாயிராமல் ஜாக்கிரதை எச்சரிப்பாயிருங்கள். உங்கள் இருதயத்திலே நெற்றப்பாயிருங்கள். யெகோவாவுக்கு ஊழியம் செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். இதான கட்டி இதான எங்கேயான பேய்களும் பில்லி சூரியங்களும் புழுத்து போச்சு. மட்டக்களப்பிலையும் எல்லா இடத்திலையும் சாபங்களை குறித்து கவலையே இல்லை. இந்தியா, ஸ்ரீலங்கா சந்ததி சந்ததியாக கொண்டு வரும் பேய்கள், நோய்களை கொடுக்கும் பேய்கள், பெருமினை கொடுக்கும் பேய்கள். You see, sometimes a demon of cancer will start killing. முதலாம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3வது அவளை கொண்டு, அக்காவை கொண்டு, அம்மாவை கொண்டு, it start killing. யாரும் அதை பொருட்படுத்துவதே இல்லை. விட்டுவிடு என்று சொல்வார் இல்லாமல் சிறைப்பட்டு போறார். உடன்படிக்கை பண்ணி பேய்களுக்கு, முண்டங்களுக்கு பிள்ளைகளை வித்து போடுகிறார்கள். அது பிறகு சொல்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? எல்லா சாமம் போனது. மொக்கர்கள், மொட்டாள்கள், இவர்களை வழிநடத்தும் குருட்டு வழிகாட்டிகள். இவர்களுக்கு உணர்வு வருமா? நாக்களி புழு மாதிரி சனங்கிடந்து அழியுது. எண்ணத்திலே இடர்கிறார்கள் தெரியாது. அது என்ன சொல்லுது? என்னை ஒருவரும் காண்பதில்லை. அந்த பரட்சிய அதான் சொல்றார். என்னை 47 சொன்னா பரவாயில்லை. வெளிப்படையாமத்தில் சொல்லுது, புலிக்குட்டிக்கு மேல இருக்கிறது. சிவப்பு அடை உடுப்பு போட்டு சாரி சபை வச்சிருக்கிறாள். அங்கே இருக்கிறார்களை சொல்லி எங்க போறேன்னு எனக்கு தெரியும். ஜனங்களை, ஏன் ஜனங்களை get out, அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுக்கு வார நியாயத்தை நீ சிக்கிக் கொள்ளாது. வெளியே வா. வெளிப்படுத்தின புத்தகம் 18
அவளும் அங்கு சொல்றாள், என்னை ஒருவரும் காண்பதில்லை. சச்சு ஆறாவது கொதிச்சு எழும்புவீங்களா? ஒளிய ஒளிய ஒளி செய்யற கட்டடா கட்டு ஒரு 10 பிள்ளைகளை பெரு சும்மா இருந்து இதுக்குத்தான் நல்லா வாங்கி கட்டுறவங்க பரிசெயர் சசியர் தான் தடப்படையில் இவங்க வந்து சொன்னார், மாஸ்டர் மாஸ்டர் ஒன் பேச ஒரு ஆண்டு காட்டும் உமது பேரை பாவிச்சு பேய் கதைக்கிறான். அவனை தடை பண்ண வேண்டாம். ஒருவனும் என் பெயரிலே அற்புதத்தை செய்து அதன் பிறகு எனக்கு எதிராகி வர மாட்டான். மார்க்கு 9:39 என் பெயரிலே அற்புதம் செய்கிறவன் பிசாசு கலைக்கிறது அற்புதம். அதுக்கு சித்தம் உண்டு, உணர்ச்சி உண்டு, அதுக்கு விருப்பம் உண்டு. ஒரு டாக்டருக்கும் தெரியாது, யெகோவாவின் வாழ்க்கையை கொண்ட டாக்டர்ஸுக்கு தெரியும். அவரது வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸுக்கு தெரியும், இது சும்மா இல்ல, இந்த நோய் இதுக்கு பின்னால பாம்பு. அவருடைய பெயரிலே சாபங்களை உடைத்து பிசாசுகளை துரத்துகிறவர்கள் அற்புதம் செய்கிறார்கள். யெகோவாவின் வார்த்தை அதப்போல் ஒரு நற்கிரியை இருக்கா, நற்செயல் அதானே செய்து கொண்டிருந்தது யோசுவாவும் டாடியும். டாடி செய்யாம இனிமேல் செய்கிறார். 2 பேர் 2 அடி ஜனங்களை விடுவிக்க பிசாசுர மூஞ்சை உடைகிறது. அந்த பேய்படி இதெல்லாம் வீடியோ முன்பு பார்த்திருக்கிறீர்கள். இப்ப எல்லா வீடியோக்கும் காசு உழைக்கிறார்கள். அதுபடியாக போயிட்டே இல்ல. இப்ப நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பெருங்குட்டி அது இதெல்லாம் வச்சு காட்டி போட்டு காசு எடுக்கிறார்கள். நாய் எப்படி கழிவு பொருளை பூனை எப்படி என்ன மாதிரி அதெல்லாம் படம் எடுத்து எல்லாம் அதுபடி பண்ணிட்டா. I don't know. I must say today, either you be hot or cold. ஒன்னில் நீ குளிராக இருக்க வேண்டும் அல்லது நெருப்பாக இருக்க வேண்டும். தொட்டையில்லாத சுடு தண்ணி கையும் வைக்க இயலாது. 2க்கும் இடையில இருந்த துப்புவேன், சக்தி எடுப்பேன். செம்மா மாய்ச்சி கொண்டு போறது
வாஜி போட்டு கிடக்கிறது விழுந்த பனங்க மாதிரி. மாடு வந்து சாப்பிடு மட்டும் சாப்பிடத்தான் வேண்டும். அதையாவது அதை சூப்பி எடுத்து போட்டு விதைய விட்டுரும். அது அந்த இடத்துல இந்த முளைக்க ஆரம்பிக்கும். Luka 11:48. I think I want to finish it. We have to go to 10 கனிகள் அவங்களுக்கு குறிச்ச ஒரு மிகவும் ஆழமான ஒரு படிப்பினை நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்டியானிட்டியின் படி அல்ல, வேத வாக்கியங்களின் படி. கிறிஸ்தவத்துக்கு எல்லாரும் அவங்க மோட்சத்துக்கு டிக்கெட் வேண்டிட்டாங்க. அங்க போய் இருக்கு. லூக்கா 11:48. ஈஸ்வரனூர் காரியத்தில் வாஜி போது சிரிக்கிறேன். சிரிப்பேன். 44 மாயக்காரரை வேத பாருங்கள் பைபிள் டீச்சர்ஸ். பைபிள் மாயக்காரரை, யூ டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், பரிசேயரே உங்களுக்கு ஐயா. சொல்ற வார்த்தையை சரியா சொல்ல உங்களுக்கு அப்படி சொல்ல. மறைந்திருக்கிற சவக்குழிகளை போல இருக்கிறீர்கள். கல்லறைகள் அவைகளின் மேலே நடக்கிற மனுஷர்களுக்கு உள்ளுக்கு புழுத்து நாறுதண்டு சவம் தெரியாது. இப்ப ஏன் தெரிஞ்சு சொல்ல போறோம். அப்பொழுது பைபிள் டீச்சர் நியாயத்துக்கு ஒருவன் அவரை நோக்கி, ரபாய் இப்படி சொல்றதுனால எங்களையும் தாக்குறீர் நீர், எங்களையும் என்று சொன்ன நியாயாசிரியர்கள் உங்களுக்கு ஐயோ. ஐயோ தடியம்மானும் அவர் வந்து சொல்றார், இப்படி காய்கறீங்க இந்த சாவக்கூடியாது இதெல்லாம் வந்து எங்களையும் எல்லாம் சேர்த்து தாக்குறீர்கள் உங்களுக்கு ஐயோ. அட்டிதான் விஷயமா யார் அப்படி கதைக்கு வச்சது அவன் சொல்லல. நான் அவங்களுக்கு தான் சொன்னேன், நான் உங்களுக்கு தாக்க மாட்டா தங்கலாம். அது இப்ப ஆக்கள் நீங்க எங்களையும் விஷயத்தை தாக்குறீங்க உங்களுக்கு ஐயோ. எப்படி வாசிக்கிறாய்? இதுக்குத்தான் அவரோட செய்த விடும்.
அவர் உணர்ச்சிகளோடு உணர்ச்சி சேரவிடும். அப்பதான் நிமித்தோடும் சிரிப்பாய். வாய் வச்சு சும்மா இருந்திருக்கலாம். நியாயாசிரியர்களை உங்களுக்காகியோ சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேலே சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்களோட விரலால ஒன்றை தூக்க மாட்டீர்கள், சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். எல்லாம் பெரிய கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை இப்படியா பேசுற நேரம் பேச முடிஞ்சதும் இங்கால வந்து இவங்க சொன்னாங்க, ராபாய் நீங்க இப்படி பேசினது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஒரு மாதிரி கோபப்பட்டுட்டாங்க. அவங்களை சும்மா பிடிக்கும் குருட்டு வழிகாட்டிகள். அவன் குருடனை வழிகாட்டினா ரெண்டு பேரும் விழுவான் குழியில. நான் சொல்றது முதல்ல விழுறவன் வழிகாட்டின குருடன், அவன் விழுந்து கிடக்கிற நேரம் விழுந்து வழிகாட்டி காட்டப்பட்டவர்கள் பின்னால குருடர்கள் அவனுக்கு மேல வந்து விழுவார்கள். பொறிஞ்சு I read and studied the Bible that way from 1981. That's why I read it. I will burst laughing or I will cry. சிரிப்பேன், சிரிக்க வேண்டிய இடங்கள்ல வேணுமென்றால் பற்றும், மற்ற இடங்களில் உடஞ்சாடுவேன். இது என்னுடைய அனுபவம். உங்கள் நியாயத்திற்கு தொடர்ந்து நடக்குது. உங்களுக்கு ஐயோ, உங்கள் தகப்பன்மார் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறையை கட்டுகிறாய். ஏய், உண்ட தகப்பன் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது, நீ என்ன செய்கிறாய்? அவங்களோட கல்லறையை கட்டுறாய். வடிவா கட்டுவோமா? கட்டி மேலுக்கு குறிசொண்டு போட்டு சமாதானத்தில் இழைப்பாரவாராக. பீஸ், வாட் பீஸ்? Pieces. I mean, pieces inside. What piece? நீங்கள் கல்லறை கட்டுறீர்கள். இவங்க முடிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கட்டினாங்க. ஆகையால் உங்கள் தகப்பன்மாருடைய செய்கைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறாய். தகப்பன் கொள்றான் தீர்க்கதரிசிய கல்லறையே, நீ அவங்களுக்கு சமாதி கட்டுகிறாய். நீ வந்து உன்ன தகப்பன் செயலோடு ஐக்கியப்படுகிறாய். ஆகையால் உங்கள் தகப்பன்மாரின் செயல்களுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். உங்கள் தகப்பன்மார் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறை கட்டினீர்கள். இது அப்ப இருந்த நியாயாசிரியர்கள், பரிசெயல், மத்த காக்களை தீர்க்கதரிசி மூலம் அதுவே இந்த தேவன் அவர்களை அனுப்பி வார்த்தை கொடுக்க கேட்க மாட்டோம் என்று கொலை செய்து போட்டாங்க.
லூக்கா 19:37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாகி வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்கள் நல்ல செயல்கள் சந்தோஷப்பட்டு யெகோவாவின் பேரில் வருகிற ராஜா போலப்பட்டவர், வானங்களில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். யோனான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். எப்படி வந்தது உலகத்துக்கு? வார்த்தையை அனுப்பினார், மோசே அனுப்பினார், தோராவை அனுப்பினார். அப்படியான கடைசியாக வார்த்தையானவர் மனுஷனானார். நானே ஒளி என்று சொன்னார். உலகத்துக்கு வந்திருந்தும் மனுஷர்களுடைய செய்கைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் மனுஷர்களின் செயல்கள் நாளாந்த வாழ்க்கையிலே பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஏன் அவர்கள் ஒளியை எதிர்த்து இருளை விரும்புகிறார்கள்? ஒளி யெகோவா, இருள் பேய். ஒளி தேவனுடைய வார்த்தை, இருள் பிசாசின் வார்த்தை. தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்ப இவர்கள் இருளை விரும்புவதன் காரணம் என்ன? கள்ளங்கள். அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே பயங்கரம், பாவச் செயல்கள். அதனாலே அவன் வார்த்தை விரும்பி படிக்க மாட்டான், வார்த்தை கொடுபடுற இடத்துக்கு வர மாட்டான். இருந்தாக்களும் விட்டுட்டு போவாங்க. இது என்ன? இது கண்டிப்பு பெரிய இதா இருக்கு. இயேசுவா சொன்னார், நான் சமாதானத்தை கொண்டு வந்தேன் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை கொண்டு வர வந்தேன். தாய்க்கும் ஆளுக்கும் இடையில எப்படி சொன்னது? அந்த சொன்ன அண்டை ஒரு குடும்பம் நான் பார்த்து கொண்டிருக்க எழும்பிட்டு போயிட்டது. இப்ப ஒரு மந்திரகாரனோட இருக்கிறது, கிறிஸ்தவ மந்திரகாரன். எனக்கு தெரியும், நான் எப்படி முன்பு பேசவில்லை. நான் வழிநடத்துறபடி நான் பேசுவேன். மற்றாக்கள் அவங்க அவங்களோட வேலையை பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ மந்திரவாதிகள் மந்திரகாரிகள் இருக்கிறார்கள், தங்களுக்கு தெரியாமலே. There are known witches and unknown witches, wizards. தெரிந்த மந்திரவாதிகள், பூசாரிகளுக்கு தெரியும் தாங்கள் மந்திரவாதிகள், மந்திர வித்தைக்காரர்கள், சாத்திரம் சொல்றவர்கள், பேய்களை வச்சு குரங்க வச்சு. மற்ற மந்திரகாரர்கள், மனுஷன் மந்திரகாரன்,
wizard, wizard, மந்திரகாரி, witch. சவுல் ராஜா போனது ஒரு மந்திரகாரியின் இடத்திலே. வந்தது சபக்குழியில இருந்து பேய். சாமுவேல் அல்ல, பேய். சாமுவேலாய் நடிக்கிற பேய். அதான் செத்தவர்களோட பேசப்படாது 18ஆம் அதிகாரம் பாகத்திலே இருக்குது. யாராவது வந்து சொன்னா, அம்மம்மா கனவுல வந்து சொன்னா, இவர் அப்பப்பா வந்து அப்புச்சி பேய். The dead are dead. செத்து போனவர்கள் செத்து போனார்கள். அவர்களுக்கு இனி நன்மையோ தீமையோ வாழ்க்கை உயிர்த்தெழுதலில் தான் தெரியும். Finish. Life came to an end. That's death. வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அதுதான் மரணம். இயேசுவின் வாழ்க்கை தூக்கப்பட்ட மரத்திலே முடிவுக்கு வந்தது. அவர் மரித்தார். 3 நாள் அந்த உடலை இறக்கி 3 நாள் கல்லறையிலே வைத்தார்கள். 3ஆம் நாள் டேடி அவரை எழுப்பினார். மனுஷனாய் காயப்பட்ட அதே உடல் இது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். உண்மையை விரும்புகிறார்கள் தான் இதை வாசிப்பாங்க. உண்மையை விரும்புகிற தாப்பன்மார் தான் யெகோவாவுக்கு கீழே பதவி எடுப்பாங்க. குடும்ப தலைவனா மற்றார்கள் நோ நெவர். இயேசுவின் வார்த்தைகளை தட்டி போட்டு தண்ட விருப்பம் செய்கிற கிறிஸ்தவன் எனப்பட்ட என்ன ஆவிக்குரிய சபையோ நீ எனக்கு தெரியாது. நீ என்ன ஒரு மனுஷன் மனுஷி. மனம் திரும்புங்கள் அவர் சொன்னார். மனம் திரும்ப வேணும்.
என் டாடி எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அவரது கட்டளைகளுக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிது. அதுவே என் சாப்பாடு. நீ யெகோவாவை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தால் பின்னாலே உண்மையிலே நடக்கிறதாக இருந்தால் நாளாந்தம் நீ கனி கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக மற்றவர்களுக்கு தெரிய வேணும். செயல்கள், அவர் செய்து வந்த காரியங்கள் மிக முக்கியமாக பேய்களை துரத்துவது, நோயாளிகளை குணமாக்குவது, ராஜ்யத்தை அறிவிப்பது. You don't have to be a pastor. Who said? ராஜ்யத்தின் வார்த்தைகளை வாயிலை போட வேண்டும். நீங்க எந்த சபைக்கு போறீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஒளியிலே ஜீவிக்கிறேன். வேற என்ன வேணும்? சபை அதுக்குதான் குறைச்சல். அவர் ஒருவருடையும் செய்யறல்ல. தேங்க்யூ பிரைஷஸ் டாடி. அந்த மனுஷன் அவன் நற்கிரியைகளை செய்தான், நல்ல செய்கைகளை. யாரோ ஒருவருக்கு பேய் கலைச்சு மார்க் 9:39 இவங்க கண்டுட்டாங்க. அவங்க சொன்ன நாங்க ஒரு ஆளை கண்டு நாங்க உங்களோட பேர்ல கலைச்சு கொண்டிருக்கிறோம் பேய. ஈஸ்வர சொன்னாங்க அவனை தடை பண்ண வேண்டாம். 82, 83ஆம் ஆண்டிலே நான் இந்த வார்த்தையை கொடுத்தது எனக்கு ஞாபகம். அவனை தடை பண்ண வேண்டாம், அவனை தடை பண்ண வேண்டாம், அவனை தடை பண்ண வேண்டாம். கிறிஸ்தவ சபைகளை என்ன செய்கிறது? எப்படியாவது இவருக்கு கொடுத்த அதிகாரம் வேறு கண்டவர். இது கள்ளத்தை கருத்தை இவர் பெயர் செய்பவை வைத்து துரத்துகிறார். எந்த சேபுவை பற்றி நீ திறத்துறாய்? நீ திறத்துறதே இல்லையே. நீ திறத்தினால் உன்னுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தலைகளா உன்னை தொங்க வைக்கும். தேவன் கொடுத்த நல்ல வேலையை செய்ய பேய் விடுமா? அவங்க அங்கே இருக்கிற பரிசேஷா செய்யற எல்லாரும் இவன் ஒரு சொல்லால பேயை கலைக்கிறான். நாங்க ஒரு குஞ்சு பேயையும் துரத்தவில்லையே. ஜனமெல்லாம் அவருக்கு பின்னால போகுது. நாங்க பாவாடை போட்டதான் மிச்சம். நாங்க நாடாக்களை தொங்கமாக நீட்டு போட்டதான் மிச்சம். ஐந்து 16 யேசுவை ஓய்வு நாளில் பேய்களை துரத்துறதுக்கு ஓய்வு நாளை செய்யலாமா? அத போல ஒரு நாள் இருக்கா? செவி ரெண்டையும் அறுக்க வேணும் பேய் ஓய்வு நாள். அதுதான் டடியின் விருப்பம். பாரு எடுத்து 56ஆம் அதிகாரம் 58ஆம் அதிகாரம் யெஷாயாகு. ஏசாயா
இதைத்தான் நான் விரும்புகிறேன். ஓய்வு நாள் என்று போய் ஒரு இடத்தில் ஏறி குந்தி இருக்காதே, காலப்பட்ட மண்ணையும் தட்டாம சோம்பேறி. ஓய்நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஓய்வினாளை இனி 2 அனுசரிக்கிறவர்கள் சின்ன விரலால ஒரு இதை தூக்க மாட்டார்கள். சனங்களுக்கு பெரிய ஒரு சாக்கமுடைய தலையில வைப்பார்கள். கடல் கடந்து போய் ஒருவனை பிடிச்சு இழுத்து கொண்டு வாரீர்கள், இங்க வா, இதுதான் மதம். அவனை சூனத்து பண்ணி, அது உனக்கு தெரிய வேண்டுமே, அவனை உங்களோட மதத்திலே சேர்த்துக் கொள்றீர்கள். சேர்த்துக்கொண்டதுக்கு பிறகு அவனை உங்களை விட பெரிய ஒரு பிசாசாக மாற்றுகிறீர்கள். இப்படியும் யாரும் பேசுவாங்கள? எங்கே போதீர்கள்? அவர்களை விட பெரிய பிசாச மாத்துறாங்களா? ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலை அடைத்து போடுகிறீர்கள். நீங்களும் போக மாட்டீர்கள், போறவனை விடுகிறீர்கள். ஐயோ, நீ என்ன செய்வாய்? ரெண்டாயிரத்தி 22 வந்துட்டது. ஏதாவது ஒரு பேரை கலைச்சனியா நீ ரெடியா இருந்தால் ஒன்றை கொண்டு வருவார். அனாயிண்டிங் கிடைச்சல், அவருடைய பிரசன்னம் பூசுதல், பேய் சந்திக்காமல் போக முடியாது. இயேசுவா சந்தித்தார். அனாயிண்டிங்க்கு பிறகு கொண்டு போனார். Come on devil, meet my son. டேவிட் அனாயிண்டிங் கிடைச்சது, கொண்டு போய் விட்டா சவுலுக்கு வீட்டில், சவுலுக்குள்ள இப்ப இவர் அதோட சந்திக்க வேணும். அவருடைய மியூசிக்கிலேயே சவுலுக்குள்ள இருந்த பேய் ஓடிடும். என்ன கதை? The music can be anointed when you are anointed. நீ அவரது பிரசன்னத்தால் பூசப்பட்டு இருக்கும் நேரத்திலே உன் பாடலும் உன் மியூசிக்கும் அது அந்த பிரசன்னத்தோடு போகும். I know it. So, ஓய்வு நாள்
இவங்களும் செய்கிறது செய்கிறார்களையும் வர்றதில்லையோ பிடிச்சிடான் இவரை கொல்லத்தான் வேணும். 17 யேசுவா அவர்களை நோக்கி, என் டடி இதுவரைக்கும் வேலைகளை செய்து வருகிறார், நானும் வேலைகளை செய்து வருகிறேன். டடி பார்க்கிற வேலை எதுவோ மகனும் அதையே செய்வார். நடி போக வழிகிட்டால் லாசரஸ் சைத்து போன லாசரத்திர வீட்டை மகனும் வெளிக்கிடுவார். வாங்கள் நாங்கள் போவோம். தோமஸ் சொன்னான், ஓ போவோம், நாங்களும் போய் அங்கு சாகுவோம். தாமஸ் என் டடி வேலை செய்து வருகிறார், நானும் வேலை செய்து வருகிறேன். இன்றைக்கு வர யோሐனன் 14:23 உண்மை. அவர்கள் குடியிருக்கும் வீட்டிலே எந்த மனுஷன் மனுஷியோ எந்த வாலிப பிள்ளை மற்றோ ஆணோ பெண்ணோ அவர்களும் நடியோடும் மகனோடும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். சோம்பேறியாக இருக்க முடியாது. சோம்பேறிகளுக்கு ராஜ்யத்தில் இடம் இல்லை. கற்றுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையிலே இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர, ஏழைகளுக்கு ராஜ்யத்தை அறிவிக்க. Oh, it's time. It's time to show for the light. இந்த வேலைகளுக்கு தான் அவர் சொன்னார். அறுவடை மீதி வேலையாட்களோ சொற்பம். 12 பேரை எடுத்து போட்டு காணல, அதிலையும் ஒருவன் கள்ளன். 70 பேரை தெரிவு செய்தார். அவர்கள் வந்து சொன்னார்கள், என்ன முதலாவது, மாஸ்டர் இன்னைக்கு அத்திமரத்துகளை நாங்கள் ஜப கூட்டம் நடத்தினோம். இன்றைக்கு தோட மரத்துக்கு நாங்கள் 12 பாட்டு படிச்சோம். மாஸ்டர், உம்முடைய பெயரிலே பேய்களும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது மாஸ்டர். What was the ministry? Yes, நல்லவர் இயேசு ஜனங்கிடந்து கட்டுண்டு சாகுது. தாங்கள் தொழுது கொள்ளுகிறது யாரென்று தெரியாமல் பாம்பு சுத்தி வச்சிருக்கிறான். இப்படி கட்டுண்டவர்கள் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களுக்குள்ளே 90க்கு மேல விடுவிப்பார் இல்லை. பிள்ளையான இடத்துல போயிருக்குது, அப்பி சுத்திட்டு தலைப்பகுதியால விழுங்கும். யாராவது வந்து விடுதலை கொடுக்காவிட்டால்
5:20 தடி மகனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். ராஜ்யத்தை அறிவித்து காணாது, பிரசம்மணி காணாது, தாம் செய்கிறவைகளை எல்லாம் மகனுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான செயல்களையும் அவருக்கு காண்பிப்பார். God wants to do works. அன்று தொடக்கம் இன்று வரை ஜனங்களை விடுதலையாக்கும் தொழிலில் தான் டடியும் மகனும் இருக்கிறார்கள். அப்ப டடியும் மகனை கொண்டவர்கள் எப்படி ஆகியிருப்பார்கள்? அதான் சோம்பேறிகளுக்கு இடமில்லை. அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். மார்க் 1:39. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் ராஜ்யத்தை அறிவித்துக் கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். நற்செயல்கள் வெளிச்சம் அடைந்தவர்களுக்கு தெரியும், உணர்வு உள்ளவர்களுக்கு தெரியும். நான் இந்த வார்த்தைகளை 2019 டிசம்பர் கோவிட் வந்ததுக்கு பிறகு இவைகளை நான் அங்கே சபை கூடுதல் நடந்து சொல்லி இருந்தால் எத்தனை பேய்கள் அனுப்பி இருக்கும். நீ பாடுறா, உனக்கு வேற ஒன்றுமில்லையாடா சொல்ல. ராஜ்யம் ராஜ்யம் என்னடாது? நடந்த உண்மையான கதைகள். You are doing works. Daddy tells him, okay, we will go there. And இடத்துக்கு போய் ராஜ்யத்தை ஆரம்பித்த பேய்களை துரத்து. That's his ministry. Good works. Oh yeah. Now that there is somewhere to go. நல்ல வேலைகள். நற்கிரிகளை செய்ய அவருக்குள்ளாக மறுபடியுமாக நாங்கள் உண்டாக்கப்பட்டோம். அந்த நற்செயல்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்படி அவைகளை உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணினார். I like the question Paul asked. Are you asking? What shall I do, Master? Do. பவுலுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின வேலை இருந்தது. We'll continue, God willing.
வீட்டில் இருக்கிறார்கள், என்னிடத்தில் இந்த பாடங்களை கற்பித்தார்கள். அவர்கள் பொன்னான வாயை வச்சு கொண்டிருக்கிறோம். தகப்பனுக்கு முழுப்பை பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறோம். நேற்றைக்கு கொடுத்த செய்திக்கு அத்தாட்சியாக நேற்றுக்கு ஒரு தாயும் மகளும் வந்து சொல்லிப்பட்டு போனது. தாக்கி பேய் போட்டு பாதிக்கு அப்படி இப்படி செய்ய மகள் கூட்டுகிறாள் கட்டளை. ஒரு 15-16 வயது, 9 வயதுல இங்க வந்தது. testimony சொன்னது சரி, அனுப்பினார் சாட்சி. நேற்று செய்திக்கு சும்மா இருக்குது சனம். Okay, receive the blessing. ஒவ்வொருக்காகவும் பிளஸிங் எடுத்துட்டு சோம்பறியா இருக்காது. ஊந்து கொண்டு எறும்பாகவே ஏதோ வேலை செய்து கொண்டு தெரியுது. Yavreka Yehova Vashmareka Yagir Yehova Panaveleka Peoneka Eza Yehova Panaveleka Pasamikasha Yahweh உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் நான் சொல்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுது சொல்லுகிறேன். அநேக வாலிபர்கள் வெளிச்சத்திலே ஜீவிக்க விருப்பப்படாமல், அதாவது வார்த்தையிலே வலுவிலகி போய் இருளில் இருக்கிற ஜனங்களோடு பிடிபடுவார்கள். தாப்பன் தாய் மன்றார்கள். So we will see you, God willing, tomorrow. God bless you. Shalom.